Hi guys, நான் டாக்டர் Servesh. நான் Madras Medical College MBBS முடிச்சிட்டேன். லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பிரதர் சீனியர்ஸ் பற்றி வீடியோ போடுங்க பிரதர் சீனியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோ போடுங்க பிரதர், ராகிங் பற்றி வீடியோ போடுங்க பிரதர்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை வச்சு செஞ்சுட்டீங்க. பட் நான் அதை பற்றி வீடியோ போட மாட்டேன். என்னது வீடியோ போட மாட்டிங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆமாம், அதை பற்றி வீடியோ போட மாட்டேன். அது ஏன் வீடியோ போட மாட்டேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 100th வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம்னு சொன்னால் அது ரொம்ப கம்மி, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக லைக் ஒரு பர்பஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. அது என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, பானஸ் கிச்சன் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. தம்பி எங்கப்பா இருந்து இவ்வளோ நாள், உங்கள் வீடியோஸ் பார்த்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் உங்களை நினச்சி வந்து உங்கள் அம்மா மட்டும் இல்லை, இப்போ எல்லா அம்மாக்களும் நாங்களும் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்த்தோன்னே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, எங்கள் வீட்டில் வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடுறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு இல்லை. லைக் எல்லார் வீட்லேயும் ஒரு பயம் இருக்கும்ல, என்ன பையன் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறான், இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கலனா கூட வந்து எனக்காக வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அந்த வீடியோ கமெண்ட் பார்த்துட்டு வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு, இந்த கமெண்ட் பார்த்தோடனே வந்து எனக்கு என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்தோடனே என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ பேக் டு த வீடியோ. நான் ஏன் அதை பற்றி வீடியோ போட மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு படத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், படம் வேறு மாதிரி இருக்குடா, கண்டிப்பாக போய் பாரு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லுவேன். அதை விட்டுட்டு நான் படத்தை பார்த்துட்டு வந்து மச்சான் படம் வேறு மாதிரி இருக்குது, அதுவும் இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட்டு வரும் பாரு அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கதையை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் MBBS லைஃபும். MBBS லைஃப் வேறு லெவலில் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் சொல்லுவேன். பட் ஆனால் அதில் இருக்க ட்விஸ்ட்டாக நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிவிட்டா வந்து அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். பட் அதை வந்து நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் அப்ரோச் பண்ணால் வந்து MBBS லைஃப் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எப்படியாவது ஒரு 1000 லைக்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் படி அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் அதிகமாக பேருக்கு போய் சேரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 4 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் MBBS எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, MBBSக்குள்ளே போகிறப்போ ஓப்பன் மைண்டடாக போங்க. ஓப்பன் மைண்டடாக அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி MBBS லைஃப் இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து MMCயில் சீட்டு கிடச்சோன்னு வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா வந்து, MMCயா அது பெரிய காலேஜ்ப்பா, இப்போ நீ ஒரு மார்க் அதிகமாக எடுத்து போன மாதிரி எல்லா டாப்பரும் அங்கே தான் இருப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க, நீ போனியா 5 வருஷத்தில் படிச்சுட்டு நீ மட்டும் வேலையை பார்த்துட்டு வா, அங்கெல்லாம் வந்து ஜாலியாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. பட் அங்கே போய் பார்த்தா வந்து செம்ம ஃபன்னு. ஏன்னா எல்லா டாப்பர்ஸும் தான் இருப்பாங்க. பட் வந்து நான் நினச்ச மாதிரி வந்து எப்போ பாரு படிச்சுக்கிட்டே அப்போலாம் இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து என் லைஃப்லேயே வந்து ஒரு ஸ்போர்ட், அதாவது நான் பேஸ்கெட் பால் எடுத்து அவ்வளோ சீரியஸாக விளையாடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் இருக்கிறப்ப ஒரு சில விஷயம் ஆப்போசிட்டாகவும் நடக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போங்க, ஃபன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் என்றைக்குமே உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி வந்து என்றைக்குமே நீங்கள் விட்டுறவே கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்காகவும் மாறணும்னு அவசியமே கிடையாது. நீங்களாக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அந்த விஷயம் பண்ண வேண்டாம். இல்லை நான் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நானும் பண்ணாதானே அவங்க கூட சேர முடியும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து எல்லாருமே யூனிக். ஸோ நீங்களும் யூனிக். உங்களுக்கு பண்ணணும்னு தோணலை அப்படின்னா வந்து யூ ஷுட் ஸ்பீக் அப் ஃபார் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி இட்ஸ் ஸ்பெஷல் டு பி யூனிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக என்றைக்குமே மாறக்கூடாது. நீங்கள் மாறணும் அப்படின்னா அது உங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, MBBS ஜேர்னி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ஜேர்னி. அதே மாதிரி வந்து MBBS ஜேர்னி தான் வந்து அழகு. இப்போ MBBS வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி. அந்த தீம் பார்க்கில் வந்து நிறைய ரைட்ஸ் இருக்கும். ஒரு ரைட்லேயும் வந்து நீங்கள் ஏறி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அந்த ரைடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. பட் நீங்கள் பர்சனலாக அந்த ரைடு ஏறி பார்த்தா தான் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கானே தெரியும். அதே மாதிரி தான் MBBSல அதிகமாக விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயம்லாம் வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு வராதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி சும்மா ட்ரை பண்ணுவீங்க, பார்த்தா சூப்பராக வந்திருக்கும். அப்புறம் தான் பார்த்தா உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா வருங்கிறதே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஜேர்னியை வந்து நீங்கள் லவ் பண்ணணும். ஸோ இதில் வர குட்டி சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அதெல்லாம் வந்து உங்களை வந்து எல்லாமே உங்களை பில்ட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மைண்ட் செட்டோடு போனீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஃபோர்த் விஷயம் வந்து ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஓகேங்களா, எம்பிபிஎஸ்சில் வந்து நல்ல விஷயங்களும் நடக்கும், ஒரு சில கெட்ட விஷயங்களும் நடக்கும். இப்போ எம்பிபிஎஸ்சில் உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, அதுவும் வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது உங்களால் தாண்டவே முடியாதுன்னு அப்படின்னு தோணுனா கூட வந்து நீங்கள் தப்பான முடிவுலாம் எடுக்கவே கூடாது. அது வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ், அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் சால்வே பண்ண முடியாத அளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டீச்சர்ஸ், அதாவது ப்ரொஃபஸர்ஸ், பேரண்ட்ஸு, யாருக்கிட்டையாவது நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். வழி கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா, நான் எம்பிபிஎஸ்ன்னு தாண்ட முடியாத கடல்லாம் கிடையாது. எம்பிபிஎஸ்னு மட்டும் இல்லை, லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வந்து சால்வ் பண்ண முடியாதுலாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ தப்பான டெசிஷன் மட்டும் கண்டிப்பாக நோ. ஸோ ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் த குட். என்ன நடந்தாலும் வந்து அது நம்ம நல்லதுக்கு தான் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ வந்து எம்பிபிஎஸ்சில் வந்து நடந்த நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து சொல்கிறேன், உங்கள் எம்பிபிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் படுவீங்க. யூ வில் ஆல்வேஸ் பி ஹாப்பி, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் சேவிங்க அப்படின்னா வந்து வெல்கம் டு எம்பிபிஎஸ். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் ஐ எம் டாக்டர் சர்வேஷ். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், மாஸ்கர். It's all about humanity. அண்ட் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு போல் போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து இஃப் யூ கேன் பி எனிபடி அப்படின்னா வந்து whom you want to be அப்படின்னு. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் யாராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யார் யார் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா வந்து ஈலான் மஸ்க் கொடுத்துருந்தேன், அப்துல் கலாம் கொடுத்துருந்தேன், விஜய் கொடுத்துருந்தேன், அப்புறம் டோனி கொடுத்துருந்தேன். ஸோ வந்து ஆக்சுவலி வந்து இந்த 4 ஆப்ஷனும் நான் சும்மா தான் யோசிச்சு கொடுத்தேன். ஆக்சுவலி நான் என்ன ஆப்ஷன் எதிர்பார்த்தேன் அப்படின்னா வந்து யாரும் கிடையாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மை செல்ஃப், அந்த ஆப்ஷன் தான் எதிர்பார்த்தேன். பட் வந்து அது யாரும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா வந்து அதிகமாக பேர் பண்ணியிருந்தீங்க. அதுவும் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் பி மை செல்ஃப், வாண்ட் பி மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே பரவாயில்ல, சும்மா நான் ஜாலிக்கு தான் போட்டேன். ஆப்வியஸ்லி நான் வேணுக்குனே தான் வந்து லைக் அதிலே வந்து மை செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். பட் நான் வேணுனே தான் தரல. சரி யாராவது கமெண்ட் போடுறாங்களா பார்ப்போன்னு பார்த்தா நிறையா பேர் போட்டிருந்தீங்க. அது பார்க்குறப்பே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து ஒன்று 2 கமெண்ட்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் 7 நினைக்கிறேன், அவர் வந்து நானாகவே இருந்துக்கிறேன்ப்பா, அவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அப்படின்னாரு. அது செமையாக இருந்துச்சு, படிக்கிறப்பே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீ ராம் பிரசாத்னு ஒருத்தர் வந்து ப்ரோ நான் உங்களை மாதிரி டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து ஷாக்கு, ஏன்னா அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே இந்த அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். அண்டு 3வது வந்து கீதா ஸ்ரீ வந்து டாக்டர் க்ரம் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி என்னோடய ஆம்பிஷனும் அதுதான். ஸோ ஹைஃபை. ஸோ அந்த போல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போலாக இருந்துச்சு. அவ்வளோதான்.